ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மந்தோட எண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம பட்ஜெட் போட்டபடி நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா, சேவிங்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட பட்ஜெட்ல நான் அதை எப்படி வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னா வந்து 60,000 ருபீஸ். அதில் வந்து ஹோம் லோன் வந்து 30,000 ருபீஸ், ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் வீட்டுக்கு வந்து ஒரு 11,000, சேவிங்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 19,000. இப்படி தான் வந்து நான் வந்து பட்ஜெட் போட்டிருந்தேன். ஸோ ஒன்றுக்கும் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருந்தேன், எப்படி நாங்கள் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் லோனோட இஎம்ஐ வந்து 30,000 ருபீஸ். இது நம்ம பே பண்ணணும்னு இல்லை, இது வந்து ஒரு ஆட்டோ டெபிட். ஸோ கரெக்டாக எவ்ரி 10th ஒரு மந்தோட 10ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக 6 மணிக்கு இதை டெபிட் பண்ணி எடுத்துருவாங்க 30,000. ஸோ இது வந்து நாங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, இது கன்ஃபார்மாக வந்து பே பண்ணியே தான் ஆகணும். ஆட்டோ டெபிட்ல பே ஆகிடும். சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து 2 சிட்டு வந்து போட்டிருக்கேன். ஒன்று வந்து 4,000, இன்னொன்று வந்து 2,000 + 2,000 4,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருந்து இந்த 4,000 சிட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஜூலையோட வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதில் நான் வந்து ஒரு ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸும் வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என் கார்டில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து போட்டாங்க, எப்படி வந்து பார்கெயின் பண்ணி வாங்கணும், அந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஜிஆர்டியில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நான் அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து எப்போ பே பண்ணேன் அப்படின்னா 18th ஜூலை நான் பர்ச்சேஸ் பண்ண போன அன்னைக்கு தான் வந்து பே பண்ணேன். 13,135 அப்படிங்கிற மாதிரி வந்து கோல்டு ரேட் இருக்கும்போது அந்த 4,000 ருபீஸ் வந்து நான் பே பண்ணேன். ஸோ இந்த சிட்டு வந்து இதோட எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இந்த 4,000 ருபீஸை நான் வேற விஷயத்துக்கு தான் இதை வந்து போடுவேன். செகண்ட் சிட்டு வந்து 2,000 சொல்லி 2. இது வந்து அக்டோபர் மந்த்ல வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வந்து 12th ஜூலை வந்து நான் வந்து பே பண்ணேன் 13,350 அப்படின்னு கோல்டு ரேட் இருக்கும்போது. ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து பட்ஜெட்டை வந்து ஸ்பெண்டிங்கு, சேவிங்ஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுனீங்க அப்படிங்கறதையும் வந்து இந்த மாதிரி சைட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எல்ஐசி 2,500. அது வந்து 3rd ஜூலை என்னைக்கு வந்து சேலரி வந்துச்சோ அன்னைக்கே வந்து இந்த மெயின் இம்பார்ட்டன்டான சேவிங்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பண்ணிடுவோம். ஸோ எல்ஐசி, பிபிஎஃப், என்பிஎஸ் இதுக்கான அமௌண்ட்டை 3rd ஜூலைல சேலரி கிரெடிட் ஆனோடனே வந்து போட்டுட்டோம். எல்ஐசி அப்படிங்கிறது வந்து ஒரு 2,500 per month வந்து நாங்கள் வந்து பே பண்ணுறோம். இது வந்து ஒரு 21 இயர்ஸ்க்கான ஸ்கீமு. எங்கள் பையனுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆகும் போது வந்து இது கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வந்து பிளான் பண்ணி போட்டிருக்கோம். மேபி அவனோட 2nd இயர் ஆர் 3rd இயர் ஃபீஸுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பிபிஎஃப். ஸோ பிபிஎஃப்ல வந்து 3,000 ருபீஸ் வந்து பே பண்ணுறோம். இதுவும் வந்து அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக தான். ஸோ இது வந்து 3,000 ருபீஸ். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவன் கரெக்டாக பிறந்த மந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது 15 இயர்ஸ் அப்படின்னு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இவன் ஒரு 11th 12th படிக்கும் போதே வந்து இந்த அமௌண்ட் வந்து எங்கள் கையில் வந்துடும். இல்லை வேண்டாம் அப்போதைக்கு அவனுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இதை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 இயர்ஸாக வச்சுக்குவோம் அவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக. இன்கேஸ் மாஸ்டர்ஸ் ஏதாவது பண்ணா யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் என்பிஎஸ் எங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக 3,000 ருபீஸ். இப்போ இப்படிதான் வந்து நாங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணி வந்து பிளான் பண்றோம். உங்க குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருக்காங்க அப்படின்னா இப்பவே அவங்க காலேஜுக்கோ, மேரேஜுக்கோ, ஹையர் ஸ்டடீஸ்க்கோ என்ன வந்து அமௌண்ட் வந்து போடணும் அப்படிங்கறத வந்து ரெடி பண்ணி வந்து போட்டு வச்சுக்கோங்க. என் பையனுக்கு இப்போ 3.5 இயர்ஸ் தான் ஆகுது. இப்போ அவனுக்கு அரௌண்ட் நாங்கள் ஒரு 1.5 lakhsக்கு மேல வந்து அவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்காகவே வந்து சேர்த்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேயே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பண்ணாம சேவ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 10 lakhs 20 lakhs வந்து ஃபீஸ் வருது அப்படின்னா நம்மளால பே பண்ண முடியாம வந்து போயிடும். அதனால ஸ்டார்ட் ஸ்லோலி. கம்மியான அமௌண்ட் உங்களால 500 முடியுதா, மந்த்லி ஒரு 500 அப்படின்னாவது அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வைங்க. எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வைங்க. ஃபைனல் மினிட்ல வந்துட்டு இதுல சஃபர் ஆகாதீங்க. அதனால இதெல்லாம் வந்து சேவிங்ஸ்ல கண்டிப்பா வந்து போட்டு வச்சுங்க. இப்போ பிபிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா இந்த இயர் நாங்கள் வந்து ஒரு 20,000 வந்து இது வரைக்கும் பே பண்ணியிருக்கோம். ஸோ 7 months அப்படின்னா மந்த்லி 3,000 போட்டால் 21,000 வந்திருக்கணும். பட் ஒரு மந்த் நான் வந்து 2,000 தான் வந்து பே பண்ணேன். அதனால வந்து 20,000 தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்பிஎஸ். ஸோ 3,000 அப்படிங்கிறது வந்து என்னோட டார்கெட். ஸோ 3,000 அப்போ 7 months அப்படின்னா வந்து 21,000 வந்து வந்திருக்கணும். பட் 18,000 தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இந்த 3,000 வந்து என்னாச்சு அப்படின்னா மிடில் வந்துட்டு பொங்கலுக்கு வந்து நாங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி 1-2 எக்ஸ்கியூசஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வந்து நம்ம பட்ஜெட்டை தாண்டி ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிபிஎஃப்ஓ இல்லை என்பிஎஸ்லயோ தான் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம்.
ஏன் அப்படின்னா இதுக்கான டைம் வந்து எங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கு. எங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னொரு 25 இயர்ஸ் இருக்கு. என் பையனோட காலேஜ் ஃபீஸுக்கு வந்து அரௌண்ட் இன்னொரு 22 இயர்ஸ்க்கு வரைக்கும் இருக்கு. அதனால இதுல இருந்து நாங்க அமௌண்ட்டை வந்து காம்பன்சேட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து ஸ்பெஷல் டே சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 500 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக நாங்கள் எங்களோட ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்து வச்சுப்போம். ஸோ 500 அப்படின்னா 7 மாதம் வந்து ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக 3500 இருக்கணும். அதில் 1000 ருபீஸ் என்னோட பையன் பர்த்டேக்காக வந்து ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஸோ 2500 இருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாசத்துலேயே வந்து 500னா 2000 ருபீஸ் வரும். ஸோ 4500 அப்படிங்கிறது வந்து எங்கள் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து டிஜிகோல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணியிருந்தேன். பட் நான் பே பண்ணது வந்து 3346 ருபீஸ், 3346 ரூபாய். ஒரு 300 மில்லிகிராம்ஸ் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி கரெக்டாக இந்த அமௌண்ட் வந்து போட்டேன். இன்ஸ்டா கோல்டு வந்து நான் ஜூன்ல வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன், அக்ஷய திருதியை வந்து டார்கெட் பண்ணி. ஸோ லாஸ்ட் மந்த்தும் வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து பே பண்ணேன். இந்த மந்த் ஒரு 300 கிராம்ஸ் வந்து பே பண்ணிருக்கேன். ஸோ டோட்டலாக 600 கிராம்ஸ் கிட்ட இருக்கு. 606 மில்லிகிராம்ஸ் வந்து இருக்கு. ஸோ 1 கிராம் அப்படிங்கிறது வந்து என்னோட டார்கெட் நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதிக்கு. ஸோ இன்னும் 7% பெனிஃபிட்டுக்கு வந்து 2 மந்த்ஸ் இருக்கு. ஸோ அந்த 2 மந்த்ஸ்ல நான் ஒரு 400 மில்லிகிராம்ஸ் வந்து இதுல வந்து சேர்த்துருவேன். ஸோ இப்படிதான் வந்து எங்களோட சேவிங்ஸ் இருக்கு. கரெக்டா நம்ம போடுறோம் அப்படின்னா பட்ஜெட் படி நடக்குமா அப்படின்னு கேட்டா சம்டைம்ஸ் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கும் நீங்க வந்து ரெடியா இருந்துக்கணும். இப்ப எனக்கு வந்து என்ன மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா, இந்த மந்த் வந்து எல்லா சேவிங்ஸும் நான் இப்படி போட்டுட்டேன். பட் ஜிஆர்டில நான் வந்து போடும்போது திடீர்னு ஒரு 100 மில்லிகிராம்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். 114 சம்திங் மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அதுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பிளஸ் வந்துட்டு நாங்க வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் இல்லையா, ரிங்குக்கு வேஸ்டேஜ் தான் வந்து ஃப்ரீயா வாங்கலாம், ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 3200 அந்த ரேஞ்சில் வந்து பே பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கிரெடிட் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். பிளஸ் வந்து வெளியில போயிருந்த போது வந்து ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டதுக்கான பில் வந்து ஒரு 800 ருபீஸ். ஸோ டோட்டலா வந்து 4000 ருபீஸ். இந்த கிரெடிட் கார்டு பில் 4000 வந்து நான் ஆகஸ்ட் மந்தோட பட்ஜெட்ல வந்து ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து எனக்கு இந்த சிட்டு ஸ்கீமுக்கான 4000 இல்லை. ஸோ இந்த 4000 ருபீஸை வந்து இந்த கிரெடிட் கார்டு பில்லுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க இதுல ஏன் ஸ்கூல் ஃபீஸ் நீங்க வந்து ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பிளான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 2 சிட்டும் வந்து போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால வந்து இருக்கேன். இன்ஸ்டா கோல்டுல போட்டு காயினா வந்து வாங்குவேன். பட் ஜுவல்ஸா வந்து வாங்க வேண்டாம், கொஞ்சம் பெரிய ஜுவல்ஸா வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கறதுனால இப்போதைக்கு காயின் சேவிங்ஸ் தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அக்டோபர்ல என்னோட சிட்டு வந்து முடியும். ஸோ நான் ஜூன்ல வந்து ஃபீஸ் கட்டினா போதும். அரௌண்ட் எனக்கு ஒரு 7 மந்த்ஸ் வந்து இருக்கும். ஸோ 7 மந்த்ஸ் அப்படிங்கிறதுனால 8000 ருபீஸ் எனக்கு வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா 56,000 வந்து வரும். அவனோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிடும். அதனால தான் நான் இதில் ஸ்கூல் ஃபீஸை இன்க்ளூட் பண்ணல. பட்ஜெட்லேயே ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுனால இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு வந்து சேவிங்ஸ் இது கரெக்டா இருக்கு அப்படிங்கறனால இப்போதைக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் ஆர்டி எதுவும் வந்து ஓபன் பண்ணல. அப்ப வந்து நான் 8000 டக்குன்னு எடுத்து வச்சு ஒரு 7 மாசத்துல அந்த அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிக்குவேன். ஸோ என்னோட சேவிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்பெண்ட் ஆச்சு இந்த மந்த்துக்கு. மெயினா எல்லாரும் வந்து ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு வந்து நான் எவ்வளோ போட்டிருந்தேன் அப்படின்னா 300 வந்து ஒரு வீக்குக்கு வந்து போட்டிருந்தேன். 4 வீக்ஸ்க்கு வந்து 1200 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். எனக்கு வந்து 1086 வந்து வந்துச்சு. ஜென்ரலா நான் 1000 ருபீஸ்லேயே வந்து கவர் பண்ணிடுவேன். பட் இந்த மந்த் என்னமோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியா இருந்த மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் 1086 வந்திருக்கு. அதில் 114 ருபீஸ் வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். எப்படி உங்களுக்கு இவ்வளோ கம்மியான அமௌண்ட்ல வந்து கிடைக்குது அப்படின்னா, நான் ஜென்ரலா மார்க்கெட்ல போய் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தே டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்றதுனால எனக்கு கம்மியான பிரைஸ்ல வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அட்டாச் பண்றேன். அங்க வந்து எவ்வளவு லோவான பிரைஸ் வந்து சொல்றாங்க, எவ்வளவு வந்து கம்மியான அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு தடவை வந்து வீடியோ வந்து இன்க்ளூட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 200 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். 4 வீக்ஸ்க்கு வந்து 800. பட் வந்து இப்போதைக்கு வந்து பெங்களூரோட கிளைமேட் வந்து கொஞ்சம் கோல்டா ஆகுது. ஸோ அதிகமாக வந்து கோல்டு ஃபீவர்லாம் என் பையனுக்கு வரதுனால ஃபுல்லாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக வந்து வாங்கிட்டேன் 800க்கு. ஸோ அதை தான் அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து டெய்லி ட்ரை ஃப்ரூட்ஸாக வந்து கொடுத்து விட்டுறேன். அதுக்கடுத்து வந்து ரைஸு. ஸோ ரைஸுக்கு வந்து 2 months ஒன்ஸு. ஸோ மந்த்லி வந்து 600 எடுத்து வச்சுப்போம். ஸோ 2 months ஆனோடனே 1200 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதை வந்து வாங்கிக்குவோம். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து கேஸு. ஸோ கேஸுக்கு வந்து மந்த்லி வந்து 500 அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் வந்து போடுவேன். ஸோ 1000 ருபீஸ். ஸோ 2 மாதத்துக்கு வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா 1000 ருபீஸ் வரும். இந்த மந்த் வந்து நான் கேஸ் வந்து வாங்கினேன் 950 ருபீஸ் தான். ஸோ 50 ருபீஸ் வந்து அதில் எனக்கு சேவ் ஆச்சு. அதுக்கடுத்து கிரௌசரிஸ். ஸோ கிரௌசரிஸ் இந்த தடவை ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். லாஸ்ட் டைம் வந்து ரிலையன்ஸ் மார்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.
ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாக நான் அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதில் இல்லை அப்படின்னா தான் டிமார்ட், ரிலையன்ஸ் மார்ட் அங்கெல்லாம் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த தடவை எனக்கு கிரெடிட் கார்டுக்கு வந்து பயங்கர ஆஃபர் இருந்தது. ஸோ கிரெடிட் கார்டுக்கு வந்து 1000 rupees வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருந்தது. ஸோ 2 டைம் வந்து போட்டேன். ஸோ 2 டைம் வந்து போட்டேன். ப்ளஸ் சூப்பர் காயின்ஸ் ஆஃபர், எக்ஸ்ட்ரா சேவர் ஆஃபர் இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து 1783லேயே வந்து நான் என்னோட க்ரௌசரிஸை டோட்டலாக வந்து முடிச்சிட்டேன். 217 rupees வந்து இதில் நான் வந்து சேவ் பண்ணேன். எப்படி கிரௌசரிஸை 2000க்குள்ள முடிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் எப்பவுமே வந்து 2000 தாண்டி வந்து கிரௌசரிஸ் வந்து பர் மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. நான் நெக்ஸ்ட் டைம் என்ன வந்து ஒரு தடவை ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் வந்து போட்டு எப்படி வந்து குவாலிட்டியோட வருது, என்ன ப்ரைஸில் கிடைக்குது, அந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃபர்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், கூப்பன் கோட் வந்து எப்படி போடணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வேணும் ஃபியூச்சரில் வந்து போடுறேன். அதுக்கடுத்து நான்வெஜ்க்கு வந்து 250 rupees வந்து போட்டிருக்கேன் பர் வீக்கு. இன்ட்டு 4 weeks அப்படின்னா 1000 rupees. பட் எங்களுக்கு வந்து 890 தான் வந்து ஆச்சு. சிக்கன் வந்து 200 2 டைம் வந்து 400 தான் வந்து எடுத்தோம். ஒரு தடவை வந்து ஃபிஷ் எடுத்திருந்தோம். ஒரு டைம் வந்து வெளியில் வந்து சாப்பிட்டுட்டோம் ஜிஆர்டி வந்து போனபோது. அதனால வந்து 890 தான் வந்து டோட்டலாகவே வந்து ஆச்சு. அதில் வந்து ஒரு 110 வந்து சேவ் ஆயிடுச்சு. இந்த 1 week ஆக்சுவலாக வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம். அந்த பில் வந்து கிரெடிட் கார்டில் ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து மில்க்குக்கு வந்து 27 rupees, 30 daysக்கு வந்து 800. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த அவருக்கு வந்து 800 rupees per month வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம். நிறைய பேர் வந்து கேட்கலாம் 27 into 30னா 810 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ரெகுலராக எங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால இந்த மந்த்லி வந்து 800 அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிடுவோம். அதுக்கடுத்து வந்து எக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து 600 rupees வந்து போட்டிருக்கேன். 545 rupees வந்து ஆச்சு. அதில் ஒரு 55 rupees வந்து சேவ் பண்ணேன். இதில் ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்குவோம். ஒரு 200 rupees தான் வந்து ஸ்நாக்ஸாக இருக்கும். ரிமைனிங் எல்லாமே அந்த 400 வந்து நான் எக்ஸுக்கு தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து வந்து ரீசார்ஜ். ஸோ ரீசார்ஜ் வந்து 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு தடவை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தருக்கு பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு பண்ணியிருந்தோம் 489. ஸோ 11 rupees வந்து அதில் சேவ் ஆச்சு. 500 வந்து போட்டிருந்தேன். ஒய்ஃபைக்கு வந்து 300 rupees. இது வந்து ஃபிக்ஸடு. அதுக்கடுத்து வந்து பெட்ரோல் யூஸ். ஸோ இது வந்து ஹவுஸ் யூஸ்க்காக, எங்கள் வீட்டு யூஸ்க்காக, க்ரோசரி வாங்க போகிறது, மார்க்கெட் வாங்க போகிறது, இல்லை வேறு ஏதாவது ஷாப்பிங் போகிறது, இதுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1000 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பட் இவ்வளோ வந்து ஆகாது. 400 rupees தான் வந்து ஆச்சு. 600 rupees வந்து இதில் எனக்கு வந்து சேவ் ஆச்சு. எதுக்கும் அப்படின்னா வந்து இன்கேஸ் ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் வந்து வேணும் ஹவுஸ் ஹோல்டுலேயே அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால 1000 rupees அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பேன். ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 500 rupees வந்து போட்டிருக்கேன். இதை நான் ஜென்ரலாக வந்து பட்ஜெட்டில் வந்து போட மாட்டேன். ஜூன் மந்த்தில் நான் போடவே இல்லை. கடைசியில் பார்த்தா இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 500 rupees வந்து ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இது வாங்கி கொடுங்க, யோகா மேட் வாங்கி கொடுங்க, ரெயின் கோட் வாங்கி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து இந்த பெட்ரோலில் இருந்த அமௌண்ட் எடுத்து அப்போ நான் வந்து மேட்ச் பண்ணிட்டேன். பட் இந்த மந்த் இதுக்குன்னு செப்பரேட்டாக 500 போட்டு வச்சேன். பட் இந்த மந்த் எந்த செலவுமே வந்து வரல. ஸ்கெட்ச் மட்டும் வாங்க சொன்னாங்க. ஸோ ஸ்கெட்ச் மட்டும் 100 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். ரிமைனிங் வந்து 400 rupees வந்து சேவ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 900 வந்து போட்டிருக்கேன். ஜென்ரலாக வந்து ஒரு டைம் யாருக்காவது ஆகும், ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போவோம். பட் இந்த டைம் வந்து 2 times வந்து என் பையனுக்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்காக போனோம். ஸோ 1050 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து 150 rupees வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட்ஜெட்டை தாண்டி ஜாஸ்தி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பட்ஜெட்டில் வந்து செலவு பண்ணியிருக்கேன். இல்லை அதை விட வந்து கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணியிருக்கேன். பட் என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இபி பில்னு சொல்லிட்டு 300 rupees வந்து போட்டிருக்கேன். பட் பில் வந்து 368 rupees. ஸோ 68 rupees வந்து இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக இந்த ப்ளஸ் மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1339 ரூபாய் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட்டை வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் வந்து பே பண்ணிட்டேன். ஸோ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் ஆல்ரெடி 2000 போட்டிருந்தேன். அதோட சேர்த்து இந்த 1339 வந்து பே பண்ணிட்டேன். பே பண்ணி தான் அந்த 300 milligrams அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். ஸோ இப்படி தான் வந்து உங்கள் பட்ஜெட் வந்து போடணும். பட்ஜெட்டை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நோட், ஒரு டைரி, ஒரு நோட்டு ஏதாவது ஒன்றில் வந்து எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து எழுதுங்க. இப்போ இன்னைக்கு போய் எக் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா 80 rupees அப்படின்னா பென்சில் இங்கே இந்த இடத்துல எழுதிருங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது அதை எரேஸ் பண்ணிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இப்போ இன்னொரு தடவை ஒரு 40 rupees வாங்குறீங்க அப்படின்னா எரேஸ் பண்ணிட்டு 120 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. எரேஸ் பண்ணி போட்டு வச்சுங்க. மந்த் எண்ட் ஆனோடனே எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு டார்க்காக டிஃபரன்ஸ் தெரியிற மாதிரி வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட பட்ஜெட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தாலும் எதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், சிட்டு பே பண்ணோமா, என்ன ரேட்டில் பே பண்ணோம், நம்ம இந்த அமௌண்ட் பே பண்ணும் போது இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக வந்து
வந்து தெரியும். ஸோ டைரியில் வந்து போடுறதுக்கு இது மாதிரி வந்து போட்டுக்கலாம். இல்லை ஃபோனில் தான் நான் போடுறேன், எனக்கு இதெல்லாம் எழுதுகிற பழக்கம்லாம் வராது அப்படின்னா ஃபோனில் எப்படி பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணலாமா, எங்கேயாவது நான் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா இல்லை கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, உங்கள் பட்ஜெட்டும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எக்ஸஸாக இருக்குது இல்லை வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.